ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து எம்பி அகஸ்டா F3 ஆரோட ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ தான். அண்ட் இந்த F3 வந்து இதோட ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தோம்னா எம்பி அகஸ்டா வந்து ஃபெராரிக்கு ட்ரிபியூட்டாக பண்ணது தான் F3 இது. அண்ட் F4 ஃபெராரி அண்ட் 3 அண்ட் 3 சிலிண்டர் பைக் இது. அதை இண்டிகேட் பண்ணுறது தான் 3 போட்டிருக்காங்க. அண்ட் இந்த கலர் வந்து ரோசோ அகோன்னு இருக்குது. இந்த ரெட் இது நார்மல் ரெட் தான், பட் அவங்க வந்து ரோசோ அகோ அப்படி ஒரு இட்டாலியன் நேமோட சொல்லுவாங்க. அண்ட் இந்த நேம் எப்படி வந்ததுன்னா இந்த எகோ வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம். அண்ட் இட்டாலியனில் ஒரு ஃபேமஸ் MotoGP ரேசர் இருந்தாங்க முன்னாடி, ஜியாகமோ அகோஸ்டினின்னு ஒரு ஆள். அவங்க நேம் எடுத்து தான் இதோட கலர் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து மொத்தம் 3 மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து F3R அண்ட் அதுதான் இது. அண்ட் இன்னொன்று வந்து F3RR அண்ட் F3RC. அண்ட் F3RR அண்ட் F3RC கம்பேரிங் டு இந்த மாடலுக்கு அண்ட் கலர்ஸ், கொஞ்சம் கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு டாப் ஸ்பீட் வச்சு பார்த்தாலே தெரியும் 800cc இன்ஜினில் எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி மொத்த பவரும் எடுத்திருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் லுக்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு சிங்கிள் யூனிட் ஹெட்லைட். இது நீங்கள் உள்ளே வந்து எம்பி அகஸ்டா மென்ஷன் பண்ணியிருக்கு, ஒரு பேட்ஜிங் இருக்குது. இது எல்லாமே எல்இடி தான். அண்ட் இது வந்து DRL ஆன் பண்ண தெரியும். அண்ட் இந்த ஒரு சிங்கிள் யூனிட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேட் பைக்ஸுக்கும் சேம் கைண்ட் ஆஃப் டிசைன் தான் இது. கூடயே இன்டெகிரேட்டட் ஒரு விங்லைட் வருது, கீழே ஒரு வென்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. பட் அது மேலே இருந்து பார்த்தா அது வந்து விசிபிளாக இருக்காது. பட் ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும் இது கீழே வந்து ஒரு விங்லைட் இருக்கிற மாதிரி. இந்த ரெட் கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் மட் கார்ட்லேயும் ஒரு எம்பின்னு பேட்ஜிங் இருக்குது. அண்ட் அப்படியே மேலே பார்த்தோம்னா இதில் வந்து கன்சோலோட கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இந்த மிரர் இருக்குல்ல அது கூட இன்டெகிரேட்டடாக வரும். அண்ட் இதில் நான் பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னதுன்னா விங்லைட் வச்சு நான் பார்த்துருக்கேன், அதாவது நார்மல் ஹெட்லைட்ஸ் அந்த ஏரியாவில். பட் இந்த கண்ணாடியில் பக்கத்தில் வந்து விங்லைட் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சின்ன விங்லைட். இது 2 இதுலேயும் இருக்குது, மிரரில் இதுலேயும் வரும் அது. அண்ட் அதே மாதிரி இங்கே மழை சமயத்தில் தண்ணி கீழே ட்ரைன் ஆகிறதுக்காக ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க, இம்ப்ரெசிவ். இந்த மட்கார்ட் சைட்லேயும் ஒரு நல்ல டிசைனிங் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஹோல் எல்லாம் போட்டு. அண்ட் இதில் ஏபிஎஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு, ABS-Rன்னு. அண்ட் அப்படியே சைடில் வந்தோம்னா இங்கே வந்து இந்த F3Rங்கிற பேட்ஜிங் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரிங் வந்து ரொம்ப தின்னானது தான், பக்கா பியூர் ரெட்டில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே இது வந்து ஒரு மெட்டல் பிளேட் தான், பிளாஸ்டிக் கிடையாது. அண்ட் இங்கே வந்து எம்பி அகஸ்டாவோட பேட்ஜிங் இருக்குங்க. இல்லை இந்த இன்ஜினும் மேட் பண்ணவங்களோட நேம் வந்து இதில் இருக்கும். இது வந்து சில்வியோ செனோ ஹேண்ட்மேடு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் எல்லா அகஸ்டா பைக்லேயும் இந்த நேம் போட்டிருப்பாங்க யார் மேட் பண்ணாங்களோ. இங்கே வந்து ஒரு சின்ன வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேடியேட்டர் வந்து ஃபுல் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. அண்ட் ரேடியேட்டர்ஸ் வந்து இதுலேயும் ஒரு டியூன் செட்டப் தான். கீழே இருக்கிறதுக்கு மட்டும் அந்த ரேடியேட்டர் கிரில் வருது, பட் மேலே வந்து கிரில் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த சஸ்பென்ஷன் பிளாக்ல இருக்குது, பட் இது வந்து நார்மல் இதுதான், கோல்டு எதுவும் கிடையாது. பிரம்போ பிரேக்ஸ். இது வந்து டியூன் டிஸ்க் தான், இதுவும் பெருசு. பிரெல்லி கோசா டயர்ஸ் இது. அண்ட் டயர் சைஸ் வந்து 120/70. அண்ட் இது வந்து உள்ள மறந்துருக்கு மென் சைஸ் அதை எழுதி இருக்கிறது. இங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. தென் சைடில் வந்தோம்னா இந்த ஃப்ரேம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ஒரு சில்வர் கலரில் அப்படி வெளியில் நல்லா தெரியுது. பட் அது வந்து போரிங் அந்த மாதிரி கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு ஸ்பிளிட் யூனிட் அந்த மாதிரி தான். முன்னாடி இருக்கிறத இந்த பிளாக் கலர் ஒரு கிளாசி ஃபினிஷிங் நல்லா இருக்குது. அண்ட் இதுவும் ஒரு மிடில் வர்ற வந்து இதுதான். அண்ட் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி அது பிளாஸ்டிக் கிடையாது, அதுவும் ஃப்ரேமோட ஒரு இதுதான். அண்ட் பின்னாடி போகிறது வந்து இங்கே உள்ளே போகுது, அது வந்து ஹிடனாக இருக்குது சீட்டுக்குள்ளே. அண்ட் இதில் ஃபுட் பெக்ஸ் பார்த்தோம்னா இது வந்து பிளாக் கலரில் தான் இருக்குது. அந்த எம்பி பேட்ஜிங்கோட பிரேக் லிவர்ஸ் வந்து நார்மல் டிசைன் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. வித் ரப்பர் பேடிங் இதில் இருக்குது. அண்ட் பின்னாடி வர்ற இந்த ஃபுட் பெக்ஸும் அதே இது எம்பி பேட்ஜிங்கோட வருது. எக்ஸாஸ்ட் வந்து ஒரு டிப்பிக்கல் அகஸ்டாவோட எப்படி இருக்கும் அதே மாதிரி 3 அவுட்லெட் பைப்போட ஒரு சைட் கட்டு அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த ஃபினிஷிங்கு ப்ரௌன் கலரில் நல்லா இருக்குது. அண்ட் இதுவும் ஒரு சின்ன கவரிங் மாதிரி தான், அதுவும் மெட்டல். இது வந்து சிங்கிள் சைட் சிங்காமல் இருந்ததுனால பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ்வலி இந்த இட்டாலியன் பைக்ஸ் தான் எல்லாமே இப்படி இருக்கும்ல, அதே இதுதான். அண்ட் இதுவும் பிரெல்லியோட டயர்ஸ் தான், 180/55 பிரெல்லி கோர்ஸா. அண்ட் சீட் அடியில் பார்த்தோம்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. அண்ட் மட்கார்டு வந்து உள்ள இந்த இடத்துக்கு மட்டும் தான் இருக்குது, இது எல்லாமே ஒரு ஓப்பன் இதில் தான் இருக்குது. ஸ்லெஷ்ஷெல்லாம் எப்படி தாங்கும்னு தெரியல. அண்ட் இங்கேயும் ஒரு வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, கலர் தான் சூப்பராக இருக்குது. அண்ட் தூரத்தில் பார்க்கும்போது இந்த சீட் இல்லாத மாதிரி இருக்குது இந்த பேக்கில், ஏன்னா அந்த சீட் வந்து ரெட் கலரில் இருக்குது, திடீர்னு கண்டுபிடிக்க முடியாது. சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த சீட்டுக்கு இந்த கலருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது வந்து நார்மல் மெட்டீரியல் தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சீட்டுமே. அண்ட் இதுலேயும் அந்த CRC மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் வந்து எம்பி அகஸ்டா அந்த பேட்டரிங் இருக்குது. அண்ட் இதுலேயும் அந்த ஃபியூஸ் இது வந்து இன்ஜின் பக்கத்துலேயே தான் இருக்குது, வித் ரப்பர் கவரிங்கோட இருக்குது. இதில் வந்து ஒயரிங்ஸ் எல்லாம் போகிறது அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கேசிங் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே பேக்கில் பார்த்தோம்னா
இது வந்து எல்இடி லைட்ஸ் தான், இண்டிகேட்டர்ஸ் வந்து அதுவும் எல்இடி தான். அண்ட் நம்பர் பிளேட் வைக்க வேண்டிய இடம் வந்து இங்கே இருக்கு, ரிஃப்ளெக்டர்ஸ் அதுவும் இதில் இருக்கு. பின்னாடி இருந்து பார்க்கும்போதும் இது நல்லா தான் இருக்கு. பட் இந்த மட்கார்டு இல்லாதது எனக்கு ஒரு பயங்கர டவுட். அண்ட் இது சிங்கிள் சைட் சும்மா ஆனதுனால இதோட செயின் இது எல்லாமே லைக் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கு, தென் சிங்கம் உள்ள போயிட்டு அடுத்து மறுபடியும் வெளியில வருது. அந்த ஒரு நார்மல் சில்வர் ஃபினிஷிங் தான் இருக்கு, கோல்டு கோட்டிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டயர் ப்ரெஷர் அதெல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் அது வந்து இங்கே இருக்கு. இங்கேயும் எம்பி அகஸ்டாவோட பேட்ஜிங் இருக்கு. அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் ஒயர் எக்ஸ்போசிங் வந்து அங்கங்கேயா தெரியுது, இங்கே இருக்கு இங்கே இருக்கு. அண்ட் இது போக முன்னாடி கன்சோல் நான் காட்டினேன் இல்லை, கன்சோல் பின்னாடி அந்த இது. அண்ட் ஸ்டாண்ட் வந்து நல்ல டிசைன் இருக்கு வித் எம்பி பேட்ஜிங்கோட. ஒரு நார்மல் இதுதான், பட் லுக்ஸ் நைஸ். இந்த கலர் தான் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு பக்கா ரெட் இதில் சூப்பர். அண்ட் இதுலேயும் சிஆர்சின்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கு, அந்த ஸ்டிக்கர் இதில் ரிமூவ் பண்ணவே இல்லை. அண்ட் இங்கே வந்து எம்பி அகஸ்டா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. டேங்க் இதெல்லாம் பார்த்தோம்னா இதுதான் ஒரு எம்பி அகஸ்டாவோட ஒரிஜினல் லோகோ கலர் எல்லாமே. டேங்க் வந்து கீ போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும், கீ ஆக்சுவலி இல்லை. அண்ட் F3R பேட்ஜிங் இருக்குது வித் சம் கோட்டிங் எல்லாம் போட்டு கவர் ஆகி தான் இருக்குது, ஸ்டிக்கர் மாதிரி இல்லை. அண்ட் இட்ஸ் ஏ ஹார்ட் பிளாஸ்டிக், வெயிட் கம்மியாக தான் இருக்குது. அந்த ஹேண்ட் கிரிப் வந்து எம்பி பேட்ஜிங்கோட மெட்டீரியல் நல்லா தான் இருக்குது. அண்ட் லிவர்ஸ் வந்து டைட்டாக தான் இருக்குது. இந்த சைடில் வர இந்த பிரேக் லிவர்ஸ் இருக்குல்ல, அது வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது பேக்கில் இந்த நோப் இருக்குல்ல, எப்படி திருப்பினா போதும். அண்ட் இங்கே வந்து F3Rன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, பட் அதுலேயே இட்டாலியன் ஃபிளாக் அப்படி இருக்குது. இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் இந்த ஃப்ரண்ட் ஃபோர்ஸ். சுவிட்ச் பார்த்தோன்னா இது வந்து ஹெட்லைட்டு, இது வந்து லோ பீம், இது வந்து ஹை பீம். அண்ட் இது வந்து பாஸ், அண்ட் இது வந்து கன்சோலில் கோ த்ரூ பண்ண வேண்டியது, இது ஆன் பண்ணாதுன்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி இது வந்து இண்டிகேட்டர்ஸ், இது வந்து ஹார்ன். அண்ட் இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், லான்ச் கண்ட்ரோல். அண்ட் இது வந்து ஹில் ஸ்விட்ச் அண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து இதெல்லாம். அண்ட் பின்னாடி ஒரு லைட் ஸ்விட்ச் இருக்குது, அண்ட் அது வந்து DRL ஓடுது. பிரேக் சிஸ்டம் எல்லாமே பிரம்போ ஓடுது, அது வந்து பேட்ஜிங் அங்கே இருக்குது. தென் இது கீ இன்சர்ட் பண்ண வேண்டியது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அது கொஞ்சம் ரைட் சைடில் தள்ளி இருக்குது. இந்த கன்சோல் வந்து ஆக்சுவலி சின்ன யூனிட் தான், பட் இதோட இண்டிகேஷன்ஸ் அதுக்காக இந்த சைடில் ரொம்ப பெரிய பெசல் இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில். அண்ட் கீழே வந்து ஒரு எம்பி பேட்ஜிங் இருக்குது. அண்ட் இந்த கன்சோல் வந்து எம்பி ரைட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அகஸ்டாவோட தான். அது டவுன்லோட் பண்ணால் நம்ம கன்சோல் கூட கனெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே ஆன் ஏரில் வர்றது தான். இதுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் ஃபியூ வேரியன்ஸுக்கு எல்லாமே அப்படி தான். லைக் நம்ம நார்மலி ஃபோன் அப்டேஷன்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான். இது எதுக்கு நான் சொன்னேன்னா, பட் அதர் மாடல்ஸ் எல்லாம் லைக் வேறு பிராண்ட்ஸில் பார்த்தோம்னா லைக் யூஸ்வலி நம்ம பைக்ஸ் எல்லாம் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகணும் ஃபார் அப்டேஷனுக்கு. பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அண்ட் என்னோட ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர். நான் இந்த பைக்கில் நிற்கும் போது கூட லைக் இடுப்பு கீழே தான் இருக்குது இந்த பைக். அண்ட் இதில் சைட் ஸ்டாண்டில் இருக்கும் போதே நம்ம ஏறி உட்கார்றது இறங்குறது வந்து எனக்கு ஈஸி தான், பிரச்சனை இல்லை. பட் இந்த ரைடிங் பொசிஷன் வந்து இங்கே பார்த்தாலே தெரியுது, ஏன்னா சீட் இங்கே இருக்குது. எனக்கு பெண்ட் ஆகி தான் இந்த ஹேண்டில் பாரி அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் தோ பெண்ட் மீன்ஸ் அந்த நம்ம ஸ்ட்ரைட் லெவலில் கூட இல்லை, கொஞ்சம் கீழே தாழ்ந்து இருக்குது இந்த ஹேண்டில் பார்ஸ். அண்ட் ரொம்ப தூரம் ரைட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டவுட் தான் இந்த இது. அண்ட் இந்த E10 ஸ்டிக்கர் வந்து மேக்ஸிமம் எல்லா இதுலேயும் பைக்லேயும் போட்டு வச்சிருக்காங்க. அது போக கொஞ்சம் ஒரு வார்னிங் இதெல்லாம் போட்டு வச்சிருக்க ஒரு ஸ்டிக்கர். அண்ட் ஓவரால் மேலே இருந்து பார்த்தோம்னா பாருங்க, இந்த டேங்க் கேப் எத்தனை ஸ்டிக்கர்ஸ் இங்கே 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 அண்ட் பின்னாடி எல்லா சைடு ஸ்டிக்கர் தான். அந்த பைக்கோட பேக்ரவுண்ட் ப்ரைஸ் வந்து 8,800 தினார் வித் வேட் தான். அண்ட் இன்சூரன்ஸ் வந்து செப்பரேட்டாக எடுக்கணும். அண்ட் அதை எடுக்கும் போது அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாகும். சேம் செக்மெண்ட் லைக் 800cc அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். அதனாலேயே நம்ம ரோட்ல வந்து அதிகம் பார்க்க முடியாது, கொஞ்சம் ரேர் தான். ப்ளஸ் அது வந்து அது மட்டும் காரணம் கிடையாது. இன்னொன்று என்னதுன்னா, இந்த பைக் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ரேட் அதிகம். அதே மாதிரி இதோட சர்வீஸ் சென்டர் அண்ட் ஷோரூம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அண்ட் அதுவும் ஒரு காரணம் தான் இது வந்து கொஞ்சம் ரேராக பார்க்கறதுக்கு. இப்போ வந்து இந்த 2025ல இந்த பைக் வந்து ஷோரூம் இந்தியாவில் இருக்கான்னு எனக்கு டவுட் தான். நான் செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவை காட்டவே இல்லை. அண்ட் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து நான் வெப்சைட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அந்த இதில் ப்ளே பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளோதான் அகஸ்டாவோட F3R வாக் அரவுண்ட் வீடியோ. அண்ட் இந்த வாக் அரவுண்ட் எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் see you in the next video. Bye bye.